எல்லாருக்கும் ஒரு ஒரு திருவிழானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு எங்க ஊர் பாண்டிச்சேரி கதிர்காமத்துல இருக்க முத்துமாரியம்மன் கோயில் சடல் உற்சவம்னா ரொம்ப இஷ்டங்க. நாங்க எங்க இருந்தாலும் சடலுக்கு ஊருக்கு வந்துடுவோம். இது ஒரு நாள் 2 நாள் நடக்கிற உற்சவம் இல்லைங்க. இது கிட்டத்தட்ட 10 நாள் நடக்கும். 10 நாளுமே அம்மன் வந்து ஒரு ஒரு வாகனத்தில் வீதி உலா வருவாங்க. வான வேடிக்கையோட மிக விமர்சையா நாங்க கொண்டாடுவோம். 8வது நாள் முத்து பல்லக்க வந்து என்ஆர் அவர்கள் தான் வந்து தொடங்கி வைப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளார போலாம். திருவிழாக்காக நாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்து வேலை செஞ்சா அன்னைக்கு தான் எங்க மேனேஜர் எங்களை வச்சு செய்றாங்க. என்னதான் வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஒரு 8 மணிக்கு கட்டப்பை எடுத்துட்டு நாங்களும் கடத்தெருவுக்கு கிளம்பிட்டோம். அங்க போய் பார்த்தா தான் தெரியுது அங்க கடத்தெரு ஃபுல்லா ஊர் மக்களே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரோடு ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டாங்க. எதிரில் பார்த்தீங்கன்னா சிஎம் அவர்கள். அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நாங்க எங்க ஷாப்பிங்கா ஆரம்பிச்சிட்டோங்க. ஒரு கடை 2 கடை இல்லைங்க, ஊர் ஃபுல்லா கடை தான் இருந்துச்சு. திலாஸ்பேட்டையிலிருந்து மேட்டுப்பாளையமேக்கும் ரோட வந்து 2 சைடும் பிளாக் பண்ணிட்டாங்க. 2 சைடுமே பார்த்தீங்கன்னா கடை இருக்கும். நடுவுலயும் கடை போட்டிருந்தாங்க. ஊரே இங்க கடை தெருவுல தாங்க இருந்துச்சு. இங்க என்னென்ன கடை இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எவர் சில்வர் சாமான் கடை, பிளாஸ்டிக் சாமான் கடை, அப்புறம் பர்ஸு, ஹேண்ட்பேக்குன்ற மாதிரி கடைகள் நிறைய இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்ற பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, சிப்ஸு, பகோடா, ஐஸ்கிரீம் கடை, பஜ்ஜி போண்டா கடை, சுண்டல், பானிபூரி கடைன்னு சொல்லிட்டு நிறைய கடை இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லேடீஸ் காஸ்மெட்டிக்ஸ் கடைன்னு பார்த்தீங்கன்னா, வளையல், செயினு, கம்மலு, லிப்ஸ்டிக்கு, ஸ்டிக்கர் பொட்டு இந்த மாதிரி நிறைய கடைகள் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் அரிசியில வந்து பேர் எழுதி தந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சன்கிளாஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கடையிலும் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இரும்பு சமா கடை, தோசைக்கல்லு, அரியாமணனா, கத்தி அந்த மாதிரிலாம் நிறைய கடைகள் இருந்துச்சு. அப்புறம் சின்ன பசங்களுக்கு இந்த பலூன்னா அப்புறம் கடையெல்லாம் இருந்தது. தோரணையெல்லாம் வீட்டுக்கு வேண்டிய தோரணையெல்லாம் ரொம்ப அழகா வந்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மண் சட்டி கடை, பீங்கான் கடைன்னு சொல்லிட்டு நிறைய கடைகள்லாம் இங்கே இருந்துச்சு. இது யூசுவலா தை மாசத்துல தான் இந்த திருவிழா வரும். அதனால நாங்க பொங்கலுக்கு வந்து எங்களுக்கு வச்சு தர காசு எல்லாத்தையும் நாங்க வந்து அப்படியே செலவு பண்ணாம எடுத்து வச்சிருப்போம். எப்ப இந்த திருவிழா வருதோ அப்பதான் நாங்க வந்து அந்த பொங்கல் காசு எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ணுவோம். எங்களுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் நாங்க போய் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு, ஃபேமிலியோட போயிட்டு வாங்கிட்டு வருவோம். யூசுவலா பாத்தீங்கன்னா, நாங்க ஸ்கூல், காலேஜ் படிக்கிறப்பதான் செடல்னாலே நாங்க லீவ் போட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ஆனா வேலைக்கு போறப்பதான் இந்த மாதிரி வேலையை முடிச்சுட்டு நாங்க வந்து கடை தெருவுக்குலாம் வந்து என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. அப்பதான் வந்து எங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்றது ஒரு தனி சந்தோஷம் தாங்க. இது மட்டும் இல்லங்க. இன்னும் பொரி உருண்டை கடை, முந்திரி கடை, காரப்பொரி கடை, ஜூஸ் கடை, நாவப்பழம், எலந்தப்பழம் கடை, அல்வா கடைன்ட்டு நிறைய கடைகள்லாம் இருந்துச்சுங்க. நாங்களும் இந்த அச்சு வாங்கியிருந்தோம். முறுக்கு புழியிற அச்சு. இதுக்கு நாங்க தனி வீடியோவா தனியா போடுறோம். நாங்க டெமோவும் கேட்டு வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்காக ராட்டனம் வந்து வச்சிருந்தாங்க. 2 இடத்துல வச்சிருந்தாங்க. என்னதான் 2 இடத்துல வச்சிருந்தாலுமே கூட்டம் வந்து அலை மோதிக்கிட்டு தான் இருந்தது. இங்க என்னென்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயண்ட் வேல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டிராகன் ரைடர் இருந்துச்சு, ஸ்னேக் ரைடர் இருந்துச்சு. அப்புறம் சின்ன பசங்க விளையாடுற மாதிரி அந்த கார் ரைடரும் இருந்துச்சுங்க. கூட்டமே வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருந்தது. பார்க்கவே வந்து ஒரு பிரம்மாண்டமா வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. யூசுவலா ஒரு இடத்துல தான் இருக்கும். ஆனா இந்த வாட்டி தான் வந்து 2 இடத்துலயும் வச்சிருந்தாங்க. நீங்க பீச்சுக்கெல்லாம் போனீங்கன்னா, அங்க பலூன் ஷூட் பண்ற கடைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இங்க செடல் திருவிழாலயும் வச்சிருந்தாங்க. குழந்தைங்கலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீங்களும் இந்த திருவிழால கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அடுத்த வருஷம் தை மாசம் 4வது வெள்ளிக்கிழமை மறக்காம கதிர்காமத்துக்கு வாங்க. நீங்களும் இந்த கடை தெருவுலாம் வந்து சுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நீங்க இந்த வருஷம் வந்திருந்தீங்க அப்படி இருந்தீங்கன்னா, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Thanks for watching the video.